இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நாம் திருத்தூதரும் புனிதருமான பர்த்தலமேயுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒத்தமிவு நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காஸ் நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய திருத்தூதர்கள் பட்டியலை தருகிற பொழுது பர்த்தலமேயுடைய பெயரையும் தருகிறார்கள். ஆனால் இவருடைய உண்மையான பெயர் பர்த்தலமேயுவாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் கருதுகிறார்கள். ஏனென்றால் அரமேய்க் மொழியில் பர்த்தலமேயு பார்த்தெல்மாய், அதாவது தெல்மாயுடைய மகன் என்று இவரை கருதுகிறார்கள். அப்போது இவருடைய உண்மையான பெயர் என்ன என்று கேட்டால் அதற்கு யோவான் நற்செய்தியாளர் விடை தருகிறார். யோவான் நற்செய்தியாளர் தம்முடைய நற்செய்தியின் துவக்கத்தில் மற்றும் நற்செய்தியுடைய முடிவில் நத்தானியலை பற்றி பேசுகிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43 முதல் 55 வரை நான் பார்க்கிற போது இயேசு முதலில் பிலிப்புவை அழைக்கிறார். பிலிப்பு இயேசுவை பின்தொடர்கிறார். பிறகு பிலிப்பு சென்று நத்தானியலை சந்திக்கிறார். நத்தானியலிடம் பிலிப்பு சொல்கிறார், இறைவாக்கினர்களுக்கும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்கிறார். இதை கேட்ட நத்தானியேல் தொடக்கத்தில் சந்தேக பார்வையோடு நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்கிறார். ஆனால் அதற்கு பிலிப்பு நத்தானியேலை பார்த்து வந்து பாரும் என்று சொல்கிறார். நத்தானியேல் பிலிப்புடைய அழைப்பை ஏற்று இயேசுவை பார்க்க செல்கிறார். இப்போது இயேசு நத்தானியேலை பார்த்து, இதோ இஸ்ராயலர், இவர் கபடற்றவர் என்று சொல்கிறார். ஆனால் நத்தானியேல் இயேசுவை பார்த்து, என்னை எப்படி நீர் அறிந்து கொண்டீர் என்று கேட்கிற போது இயேசு சொல்கிறார், பிலிப்பு உம்மை அழைக்கும் முன்பே நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்ததை நான் கண்டேன் என்று சொல்கிறார். எனவே பிரமிப்படைந்த நத்தானியேல் இயேசுவை, ரபி, நீர் இறை மகன், இஸ்ரேலின் அரசர் என்று சொல்கிறார். பிறகு நத்தானியேல் இயேசுவை பின்தொடர்கிறார். இந்த நத்தானியேல் தான் பர்த்தலமேயுவாக இருந்திருக்க வேண்டும் என்று இறையியலாளர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் இயேசுடைய சீடர்களுடைய அட்டவணையில் நாம் பார்க்கிற போது 3 நற்செய்தியாளர்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்காஸ் நற்செய்தியாளர்கள் பிலிப்பு, அதுக்கு அடுத்து பர்த்தலமேயு என்றே சொல்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்காஸின் செய்தி 6ஆம் அதிகாரம் 14இல் நாம் இவற்றை வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் தம்முடைய நற்செய்தி இறுதியில் மீண்டும் நத்தானியேலை பற்றி சொல்கிறார். இயேசு இறந்து உயிர் தெழுந்த பிறகு சீடர்களுக்கு காட்சி தருகிறார். அப்போது கலிலேய கடலோரமாய் இயேசு இருக்கிற போது அங்கே நத்தானியேல் இருந்ததாக யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். திருத்துதர் பணியிலும் நத்தானியேலை பற்றி வாசிக்கிறோம். இயேசு விண்ணேற்றம் அடைகிற போது நத்தானியேல் அங்கே இருந்ததாக திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போது இயேசு நத்தானியேலை அழைக்கிறார். அழைப்பை நத்தானியேல் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றியதாக நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நத்தானியேல் நற்செய்தி அறிவித்த பிறகு ஒரு பாரம்பரியத்தின்படி யூசேபூஸ் ஆஃப் செசரியா அவர் ஒரு பாரம்பரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாரம்பரியத்தின்படி பர்த்தலமேயு இந்திய நாட்டிற்கு வந்திருக்க வேண்டும். இந்திய நாட்டில் மத்தேயு எழுதிய நற்செய்தியினுடைய ஒரு பிரதியை இந்திய நாட்டில் விட்டு சென்றிருக்க வேண்டும் என்று ஒரு பாரம்பரியம் கூறுகிறது. மற்றொரு பாரம்பரியத்தின்படி பர்த்தலமேயு அர்மேனியா, எத்தியோப்பியா, மெசபடோமியா, பார்த்தியா என்ற நாடுகளில் சென்றிருக்க வேண்டும். அங்கே அர்மேனியா நாட்டில் இருக்கிற ஒரு அரசரை இவர் மனமாற்றியதால் இவரை கழுத்தை வெட்டி கொலை சென்றதாக ஒரு பாரம்பரியமும், இவரை சிலுவையில் அறைந்து இவருடைய தசையை இவர் உயிரோடு இருக்குவதை பீஞ்சி எடுத்ததாக ஒரு பாரம்பரியம் கூறுகிறது. எனவேதான் வேட்டிக்கன் நகரில் உள்ள சிஸ்டன் சாப்பலில் மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்த வரைபடத்தில் இவருடைய கையில் இவருடைய தோலை வைத்திருப்பதாக அவர் இந்த படத்தை வரைந்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு தருகிற பாடம் என்ன என்று பார்த்தால், பர்த்தலமேயு இயேசு விடுத்த அழைப்பு ஏற்றுக்கொண்டார். இயேசு பிலிப்பு வழியாக ஒரு அழைப்பு விடுத்தார், வந்து பாரும் என்று சொன்னார். நத்தானியேல் அந்த அழைப்பை ஏற்று இயேசு சென்று பார்த்தார். இயேசுவை கண்ணால் மட்டும் காணவில்லை, அவரை பற்றி காதால் மட்டும் கேட்கவில்லை. அவரோடு இவர் உரையாடுகிறார். இயேசுவை மிக அதிகமாக அறிந்து கொள்கிறார்.
எனவே இயேசுவை பின்தொடர்ந்து அவருடைய சீடராக மாறுகிறார். நாம் இயேசுவை பற்றி அதிகம் கேள்விப்படுகிறோம். இயேசுவை பற்றி அதிகம் வாசிக்கிறோம். இது மட்டும் போதாது. இயேசுவை நாமும் அனுபவிக்க வேண்டும். இயேசுவை நாம் அனுபவித்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றத்தை நம்முடன் இருப்பவர்கள் கண்டுகொள்வார்கள். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே மகிமை. மரியே வாழ்க. அன்பானவர்களே, இந்த காணொளியை கண்டதற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.